அதிக இரும்பு சத்தும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல சுகரோட லெவலை குறைக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு குக்கரில் எப்படி சாதம் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கீங்க. நீங்கள் கப்பில் தான் அளக்கணும்னு இல்லை, டம்ளர்லேயோ உலக்குலையோ எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ காலையில் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுக்கலாங்க. காலையில் பார்க்குறப்ப அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. ஒரு அரிசி எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா 2ஆக உடையுங்க. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டும் சேர்த்து அரிசி அளந்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5 விசில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்குங்க. சாதத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். ஆல்ரெடி வரகரிசி, திணை அரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, கவுனி அரிசி இதெல்லாம் எப்படி குக்கரில் வைக்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.